தீயன் தக்கு ஹே தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஹே தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்கது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் பாபா நதியில் போற்றி சொல்லடியோ முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வெத நாத்து விடாதா நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாம் குன்றத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர்களே, தலைவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர்களே மற்றும் ஊராட்சி உறுப்பினர்கள் அவர்களும் கிராம பொதுமக்கள் மற்றும் என்னுடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஜாதி மத இனம் கட்சி பாகுபாடு இன்றி என்னுடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் உடனுடன் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவரையும் இந்த இனிய விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வானது ஒரு நல்ல நாளை போக்க வேண்டும் என்பதற்காகவும் மேலும் நம்முடைய மரியாதைக்குரியவர்கள் இதை திறந்து வைக்க வேண்டும் என்பதற்காகவும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இதை வேலை செய்யாம அப்படியே எடுத்து வச்சிருந்தோம். சமீபத்தில் 15 டேஸ் ஆச்சு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வந்து இதை சிறப்பாக நடத்தி கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு ஊராட்சி சபை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் நம்ம பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட என்னென்ன வேலைகள் செய்துட்டு இருக்கோன்றத தனியாக ஒரு பிளெக்ஸ் அங்க வச்சு பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3,38,00,000 ரூபாய்க்கு வந்துட்டு என்ஆர்ஜிஎஸ் வேலை தவிர்த்து அந்த வேலையை எடுத்து செய்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்டு அது மாதிரி தனியாக வந்து ஸ்பான்சர்ஸ் போட்டு 65 லட்சம் ரூபாய் இது வந்து நம்மளுடைய ஊராட்சிக்கு நம்ம வாங்கி இது பண்ணியிருக்கோம். இதுக்கு முழுக்க மிகப்பெரிய காரணம் என்னன்னா நம்முடைய எம்எல்ஏ அவர்களும் நம்முடைய ஊராட்சி குழு தலைவர் அவர்களும் மற்றும் நம்முடைய ஒன்றிய குழு தலைவர் அவர்களும் தான். ஒவ்வொரு முறையும் போகும்போது என்ன சொல்லுன்னா என்னப்பா லிஸ்ட் பெருசாக எடுத்துட்டு வாங்க சொல்லி கேட்டு கலாச்சிடுவாரு. அதுக்கப்புறம் சரி நான் என்ன நினைப்பேன்னா நம்ம மனு கொடுக்குறோம் தூக்கி போட்டுருவாங்க நினைச்சுதான் எல்லாத்துக்கும் கொடுக்கறது. ஒரே ஒரு முறை மட்டும் சொன்னாரு, நீ கொடுக்குற மனு எல்லாம் நோட்ல எழுதி வச்சுட்டேன், உனக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து சேரும். இது ஊர் உங்களோட ஊர் மட்டும் இல்லை, இது வந்துட்டு எங்க ஊர். நான் எங்க ஊர் சொல்லி அனுப்புவாரு. நான் என்ன நினைப்பேன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம ஊரையும் கண்டுக்க போறான்னு சொல்லிட்டு மறுபடியும் தொல்லை பண்ணிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு டைம் கூப்பிட்டு நம்ம முதல்ல பிரதம மந்திரியோட அந்த சாலைகள் திட்டத்தை தான் புஷ்பா நகர் சாலையை சேர்த்தோம். ஆனா அது கொஞ்சம் ரொம்ப தாமதமானதுனால நம்முடைய முதலமைச்சருடைய கிராம சாலை விரிவாக்க திட்டத்தில் இணைச்சிட்டு போன் பண்ணி சொன்னாரு, புஷ்பா நகர் ரோடு கேட்டு வந்துச்சு பாருன்னு சொல்லி. அப்பதான் அவர் என்ன ஃபாலோ பண்றாருன்றதை எனக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த வகையில் அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்புரையாற்ற அண்ணன் நம்முடைய ஊராட்சி தலைவர் அண்ணன் படபா மனோகரன் அவர்கள் வார்த்தை சொல்ல வருகிறேன். அன்பார்ந்த நம்முடைய நாட்டரசு மட்ட ஊராட்சியிலே மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இனிய நிகழ்வினுடைய தலைவர் நம்முடைய ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அருமை சகோதரி வசந்தி சாம்பசிவம் அவர்களே, நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்புரையாற்ற வருகை தந்தது சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் அன்புக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற ஒன்றிய குழு தலைவர் அன்புக்குரிய சரஸ்வதி அவர்களே, நம்முடைய ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் அருமை சகோதரி மஞ்சுளா கார்த்திக் அவர்களே, அருமை நண்பர் வாசு அவர்களே, ஊராட்சி மன்றத்துடைய இருபால் உறுப்பினர்களே, வருகை புரிந்து சிறப்பித்திருக்கின்ற இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக பொறுப்பேற்றிருப்பவர்கள் மக்களோடு கலந்து மக்களுக்காக தேவைகளை நிறைவேற்றுபவர்கள் தான் அது உண்மையான உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக இருக்க முடியும். ஆக அந்த வகையிலே தான் தேர்வு செய்யப்பட்ட பிறகு மிகச்சிறப்பான பணிகளை நம்முடைய நாட்டரசு மன்ற ஊராட்சியிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தோழர். அந்த நிர்வாகி கூப்பிடும்போது நாங்கள் மறுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் நேற்று மாலை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு அண்ணா இது மாதிரி கேட்கறாங்க, என்னென்ன பண்ணலாம்னா போயிடலான்னாங்க, 3 மணிக்கு வந்துடும்னு சொன்னாங்க. ஆக இன்றைய தினம் அது பொங்கல் திருநாளாக இருந்தாலும் மக்கள் தான் முக்கியம், மக்களுடைய அந்த தேவைகளை நிறைவேற்றுவதுதான் முக்கியம் என்றுதான் இங்க இருக்கிற அத்தனை பேருமே உங்களோடு கலந்து கொண்டு இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நீங்க ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கோம். எப்ப அதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதை நிறைவேற்றி கொடுப்போம் என்று
அடிக்கடி சுட்டிக்காட்டுவதுண்டு. அந்த வகையில தான் நம்முடைய ஊராட்சிக்கு தேவையான பணிகளையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக நம்முடைய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று அந்த பணிகளை எல்லாம் இங்கே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆக இது உங்களுக்கான ஆட்சி என்பதை உங்களிடத்தை சொல்லி இந்த ஆட்சிக்கும் நம்முடைய முதல்வருக்கும் என்றைக்கும் நீங்கள் உறுதுணையாக ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒருமுறை உங்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். இன்று காணும் பொங்கல். யாரெல்லாம் நம்ம காணுவோம் என்றால் நம்முடைய பெற்றெடுத்த தாய் தந்தையரை, உறவினர்களை, சகோதரர்களை, நண்பர்களை எல்லோரும் இன்று காணுவோம். இன்று காணும் பொங்கல். உங்களை எல்லாம் காணுவதற்காக சாம்பசிவம் எங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் யாரையும் காண முடியாமல் போய்விட்டது. நிறைய பேர் இன்னைக்கு பார்க்கணும் இருந்தாங்க, எல்லாரையும் ஏமாத்திட்டு நம்முடைய கிராமத்துக்கு வந்திருக்கோம். நம்முடைய காஞ்சிபுரத்தின் மாவட்ட ஊராட்சியின் பெருந்தலைவர் அன்பு சகோதரர் படப்பையா மனோகரன் பேசும்போது ரொம்ப தெளிவா சொன்னாரு. நம்முடைய மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதை நிறைவேற்ற வேண்டும், அவர்களை சார்ந்து நாம் இருக்க வேண்டும் என்று. எப்பொழுதுமே ஒரு மக்களோடு மக்களாக 24 மணி நேரம் பணியாற்றக்கூடிய இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு மட்டும் பெருந்தலைவர் அல்ல, அவர் நமக்கு கிடைச்சிருக்கின்ற பெருந்தலைவராக நம்முடைய பாக்கியமாக அதை கருதுகிறோம். ஒரு அருமையான மக்களோட மக்களாக இருக்கின்ற சேவை செய்கின்ற மனப்பான்மை உடையவர். நம்முடைய கிராமத்திற்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று திரு சாம்பசிவம் அவர்கள் பட்டியலிட்டு சொன்னார். எதெல்லாம் எவ்வளவு தாமதமின்றி செய்ய முடியுமோ அவ்வளவு தாமதமின்றி நாம் திட்டமிட்டு இருக்கிறோம். ஆனால் நிதி பற்றாக்குறை, நிதியே இல்லை. அரசில் சம்பளம் கொடுப்பதற்கு கூட நிதி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு அதையும் மீறி தமிழ்நாடு அரசு, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறார்கள். அந்த அடிப்படையில தான் 2.5 ஆண்டுகள் முடிந்து இன்னும் இருக்கின்ற 2.5 ஆண்டுகளில் என்னென்ன பணிகள் எல்லாம் நம்முடைய கிராமத்திற்கு, ஊராட்சிக்கு சென்று கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறோம். ஆகையால இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு அருமையான நிகழ்ச்சி. தை பிறந்தால் வை பிறக்கும் என்று சொல்லுவார்கள். தை பிறந்திருக்கிறது. இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக நம்முடைய ஊராட்சிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, நமக்கு தொகுதிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் நான் செய்ய இருக்கிறோம். பாராளுமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்திய தேசிய அளவில் அளிக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில உங்களோடு கலந்து வந்ததற்கு நாங்கள் இதை பெரும் பாக்கியமாக, மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு நம்முடைய கிராம மக்கள் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை விடைபெறுகிறேன். பொங்கலே பொங்கல். இது வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா அறம்சைவம் ஊரக வளர்ச்சி அறக்கட்டளை, அந்த ஒரு அறக்கட்டளை அவங்க வந்துட்டு யாரோ ஸ்பான்சருக்கு வாங்கி பண்ணியிருக்காங்க போர்டில் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா KKR அக்வா ஃபார்ம்ஸ் ஏரிவாக்கத்தில் இருக்க ஒரு வாட்டர் கம்பெனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா K விஜயகுமார் சொல்ற நாட்டு சிமெண்ட் சேர்ந்தவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியல் ஹோம்ஸ்னு ஒரு கம்பெனி. அப்புறம் நம்முடைய துணைத் தலைவர் கணவர் கார்த்திகேயன் அவர்கள். அப்புறம் VGN ரியல் எஸ்டேட். அப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்பா நகரை சேர்ந்த ஒரு மிஸ்டர் கேசவன் சொல்லிட்டு ஒருத்தர். இவங்க 5 பேருக்கு கொடுத்து தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு கரவொலியோட ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வமங்கையடி. இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வமங்கையடி. ஏ தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு, ஏ தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு, ஏ தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு, ஏ தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு. தை பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது, பாட்டு சொல்லடியோ. வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ. முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால, கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால, சேத்தோட சேர்ந்த வித நாத்து விடாதா, நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா. செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான், எல்லாமே இங்கிருக்கு, ஏதுமில்ல வாட்டந்தான். நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது, வானில் இல்லையடி. நம்ம இன்பம்